ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, வெயிட் லாஸில் டே 6ஓட வீடியோ தான் பார்க்க போகிறோம். டே 6 வந்து எனக்கு எப்படி போச்சு, நான் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் எழுந்துச்சு வந்து எப்பயும் போல் தண்ணி குடித்தேன். ஸோ எனக்கு நான் வந்து முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வெந்தயமெல்லாம் போட்டு வச்சு தண்ணி. அந்த தண்ணி எனக்கு அவ்வளோவா பெருசாக எனக்கு எதுவுமே தெரில, டிஃப்ரென்ஸ் தெரில. ஸோ அதனால் அதை பிடிக்கல. காலையில் வந்து பார்த்திங்கன்னா 2 இட்லி, கொஞ்சமாக காய்கறியெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இட்லியே சாப்பிட்டு கிளம்பிட்டேன். பேங்க்குக்கு தான் போகிற வேலை இருந்துச்சு. ஸோ மதிய லஞ்ச் வந்து என்னால் எடுக்க முடியல. மதிய லஞ்ச் வந்து வெளியில் தான் சாப்பிட்டோம். ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். அடுத்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் டீ குடித்தேன். ஸோ பிட்வீன் கேப்பில் எந்த ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் சாப்பிடல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து டீ சாப்பிட்டுட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக அந்த டீ குடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வாக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெயிட் லாஸில். என்ன மாதிரி வந்து வெளியில் போக முடியல, வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் வீட்டை சுற்றியே நீங்கள் எல்லாம் உங்களுக்கு மாடி இருந்துச்சுன்னா மாடியிலே நீங்கள் வாக்கிங் போகலாம். ஸோ வாக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாக்கிங் எக்ஸசைஸ் வந்து மார்னிங் ஆஃப் அன் ஹவர், ஈவினிங் ஆஃப் அன் ஹவர் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் வந்து நல்லாவே நடக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து சின்ன விஷயங்கள் மூலியமாகவே உங்களுக்கு வந்து வெயிட்டை வந்து நீங்கள் மெயின்டைன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அவசரமாக சாப்பிட்றோம். ஓகேங்களா? மெதுமையாக அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு ½ அன் ஹவர்லாம் சாப்பிடுங்க. ரொம்ப மென்று சாப்பிடும்போது வந்து நமக்குமே வந்து டைஜஷன் வந்து நல்லா நடக்கும். அதாவது டாக்டர்ஸ்லாம் வந்து 75% வந்து அதாவது டைஜஷன் செரிமானத்தை நம்ம வாயிலே நம்ம வாய் தான் பண்ணணுமாமா. ஓகேங்களா? வாயிலே நம்ம நல்லா மென்று சாப்பிடும்போது நமக்கு வந்து செரிமானம் சீராக நடக்கும். நம்மளோட சத்துக்களும் அப்சர்வ் வந்து ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சத்தான பொருட்கள் அதிகமாக சாப்பிடும்போது விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. விட்டமின் சி வந்து கரெக்டாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து உடம்பை வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ஃபுட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூ வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களால் என்ன முடியுமோ ஆரஞ்சு அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும்ல. இல்லை கொய்யாப்பழம் தான் தி பெஸ்ட்டு ஹை இன் விட்டமின் சி அண்ட் கால்சியம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி நெல்லிக்காய் சாப்பிட்லாம். இந்த மாதிரி முடிஞ்சு அப்படின்னா சாத்துக்குடி ஜூஸ் அந்த மாதிரிலாம் கூட சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப மினிமம் ஒரு 40 ரூபா 50 ரூபாய்க்குள்ள வாங்கி சாப்பிட்டு நல்ல உங்களுக்கு வந்து சத்தான பொருட்கள் எல்லாமே கிடைக்குது. அதெல்லாம் சாப்பிட்லாம். நிறைய ஸ்டெப்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் வீடியோ எடுக்கும்போது நான் மறந்துடுறேன். ஸோ அதனால தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் சொல்லிவிட்டேன். அப்படியே வந்து ஒரு ½ அன் ஹவர் வந்து நான் நல்லா நடந்துகிட்டே இருந்தேன் வீட்டில். அந்த ஒரு களைப்பே நமக்கு தெரியும். நடந்தோன்னா நமக்கு களைப்பு தெரியும் இல்லையா? அந்த களைப்பே தெரிஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் வந்து ½ அன் ஹவர் வந்து வீட்டுக்கே நடந்துகிட்டே இருப்பேன். நான் பாட்டுக்கு ஏதாவது ஒரு டைம் எடிட்டிங் பண்ணிகிட்டே, இல்லை ஒரு டைம் வந்து சாங்ஸ் வந்து மேக்ஸிமம் ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். வீடியோலேயே அதாவது ஃபோன்லேயே ஏதாவது சாங்ஸு இல்லை அப்படின்னா கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா டிவியில் ஏதாவது பாட்டு படம்லாம் போட்டு வச்சுட்டு சும்மா உட்காந்து பார்க்காம இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் போவேன். பாப்பா கொஞ்சம் நேரம் வெளியில் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி வந்து போயிட்டுருக்கு. உங்களால் முடியும், வெளியில் கிரவுண்ட் இருக்குது, இல்லை வந்து வாக்கிங் பிளேஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வெளியில் போய் வாக் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏர் சர்க்குலேஷன்லாம் சூப்பராக கிடைக்கும். நல்ல ஒரு இயற்கையான சூழ்நிலையில் பண்ணுறது வந்து உங்கள் பாடிக்கு இனிமேல் வந்து புத்துணர்ச்சி கொடுக்கும். இன்றைக்கி நைட்டுக்கு வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து அதெல்லாம் கலைச்சி போட்டிருந்தா அதான் காமிச்சிருந்தேன். இன்றைக்கி டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பரிசி தோசை 2, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 பீஸ் அளவுக்கு சக்கரை கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சட்னி. ஸோ ஊர் வந்து வச்சேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு நைட்டாக ஊற சாப்பிட்ற அவ்வளோவா தெரியல, அதனால் எடுத்துட்டேன். ஸோ தான் இருந்துச்சு. ஸோ இதான் நான் சாப்பிட்டேன். ஸோ இப்படி தான் என்னோடய டே 6 போச்சு. வீடியோ பிடிச்சிருச்சு. வீடியோக்கு லைக் பண்ணி நான் காலேஜில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க